இதேவேளை குழுக்களின் பிரதி தலைவராக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவு செய்யப்பட்டார். ஆளும் கட்சியின் பிரதம கொறடாவாக காயந்த கருணாதிலக்க மற்றும் சபை முதல்வராக லக்ஷ்மண் கிரியல் ஆகியோர் தெரிவு செய்யப்பட்டனர். இதன் பின்னர் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்தார். சபாநாயகர் கரு ஜெயசூரிய 3 மணி வரை சபை நடவடிக்கைகளை ஒத்திவைத்தார். இலங்கையின் 8வது பாராளுமன்ற அமர்வு ஜனாதிபதியின் விசேட உரையை அடுத்து சம்பிரதாயபூர்வமாக ஆரம்பமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடமாகாண சபையின் இன்றைய நாள் அமர்வு தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் எமது பிராந்திய செய்தியாளர் கதிர்காமதயன் ரஜினிகாந்த். வடமாகாண சபையின் 34வது அமர்வு கைதேரியில் உள்ள பேரவைச் செயலகத்திலே இன்று காலை 9:30 அளவிலே ஆரம்பமாகியது. சபைக்கு வருகை தரும் பொழுது ஆளுங்கட்சி உறுப்பினர் M.K. சிவாஜிலிங்கம் பதாகைகளை ஏந்திய வண்ணம் வருகை தந்திருந்தார். அதிலே இனப்படுகொலைக்கு சர்வதேச விசாரணை தேவை, கொலைகளை செய்தவர்களையே நீதிபதிகளாக நியமிக்க முடியுமா போன்ற விடயங்களை அது குறிப்பிடப்பட்டிருந்தன. சபை அமர்வின் ஆரம்பத்தில் வடமாகாணத்தில் வழங்கப்பட்டுள்ள விவசாய ஆராய்ச்சி உதவியாளர் நியமனங்கள் சிங்கள மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பகுதிகளை தவிர்ந்த ஏனைய பிரதேசங்களிலிருந்து மீளப்பெறப்பட்டுள்ளதால் நாங்கள் முன்னர் தீர்மானித்த எதிர்ப்பு நடவடிக்கைகளை கைவிடுவதாக விவசாய அமைச்சர் போனா அங்கிரநேசன் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து வடமாகாண முதலமைச்சர் CV விக்னேஸ்வரன் விசேட பிரேரணை ஒன்றை உரையாற்றினார். இந்த முதலமைச்சரின் உரையை பழிமொழிந்து உரையாற்றிய ஆளுங்கட்சி உறுப்பினர் M.K. சிவாஜிலிங்கம் கொலைகாரர்களையே நீதிபதிகளாக நியமிக்க அனுமதிக்க முடியாது. இலங்கை ரோம் உடன்படிக்கையிலே கைச்சாத்திடப்பட்டு இருந்தால் நாங்கள் இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்தியிருக்க முடியும் எனவும் கூறினார். யாழ்ப்பாணம் கைதரியிலிருந்து கதிராமத்தையன் ரஜினிகாந்த்.